இந்த வீட்டுக்கு மருமகளாகவும் உனக்கு பொண்டாட்டியாகவும் இருக்க மொத்த தகுதியும் உடைய ஒரே ஆள் தமிழ் மட்டும்தான். நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கோ, நீ என்ன வேணால் முடிவு பண்ணிக்கோ, ஆனால் தமிழ் தான் வந்துட்டு நீ கல்யாணம் பண்ண போகிற கடைசியில், இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வந்து போயிடுறாங்க. சிபி எல்லாருமே செம கடுப்பில் இருக்காங்க. ஒரு பக்கம் தமிழ் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க. அப்புறம் அவங்கக்கிட்ட போய் சமாதானப்படுத்துறாங்க. அவருக்கு எனக்கு பிடிக்கல ஜனம்மா, வேண்டாம் எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, அவன் ரொம்ப காதலிக்கிறானா அது அவன் உணரல, எனக்கு அவரை பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும், இங்கே 2 பேருக்குள்ளே சின்ன சின்ன இதுதான் இருக்குது, நான் எடுத்த முடிவு என்றைக்குமே தப்பாது, கண்டிப்பாக எல்லாம் சரியாகும், நீ கவலைப்படாதுன்னு ஆறுதல் சொல்லிடுறாங்க. இங்கே ஒரு பக்கம் வந்துட்டு சிபியோட தாய்மாமா வந்துட்டு அவங்க ஒய்ஃபு பொண்ணோட வந்துட்டு நாங்கள் கிளம்புறோமா, உனக்காக தான் இவ்வளோ நாள் இருந்தோம், இதுக்கப்புறம் எதுக்கு இங்கே இருக்கணும், நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு தங்கச்சி விட்டு போக பார்க்குறியான்னு சொல்ல, தங்கச்சியை விட எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக, அவன் வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டில் இருப்பான், அதை பார்த்து என் பொண்ணு வயிறு இதை பார்த்து நான் கஷ்டப்படணுமா, அதெல்லாம் வேண்டாமா, நான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. என்ன இப்போ அதுதானே பிரச்சனை, என் வீட்டுக்கு மருமக என் பையனை கட்டிக்கு போது உன் பொண்ணு தானே, எப்படியாவது நான் பார்த்து நான் பேசுகிறேனே, இது உனக்கு மேலே பண்ணி கொடுக்குறது சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் இங்கே சிபி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. தமிழ் குட்டிகிட்ட வந்து ஜானு வந்து பேசியிருக்காங்க. இங்கே பாரு, நல்லா யோசிச்சு பாரு, நீ பார்த்துருக்க அந்த சாமும் சரி, உங்கள் மாமா பொண்ணும் சரி, 2 பேருமே இந்த குடும்பத்துக்கு ஏற்றவங்க கிடையாது, பெரியவங்களை மதிக்கிறதுல எதுவுமே வந்துட்டு அவங்க பண்ண மாட்டாங்க, ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. ஆனால் தமிழ் அப்படி கிடையாது, கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் இருக்கணும், கல்யாணன்றது வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது, நீ எதுவும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதுக்காக இப்போ நீ சொல்லிட்டுருக்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் சொல்கிறது தான் சரிப்பட்டு வரும், கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு ஜானு வந்து போகிறாங்க. அப்புறம் தமிழ் வந்துட்டு எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஜானுமா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால சிபி ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்கே வந்துட்டு வீட்டில் வேலை செய்கிறவங்க சொல்லிட்டு போனால அம்மாவும் தங்கச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. தமிழ் வந்தவுடனே வந்துட்டு சிபி மாமான்னு சொல்லிட்டு சொல்ல அவங்க தங்கச்சி, இதை பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி தேவையில்லாத ஆசையெல்லாம் வச்சுக்காதீங்க, அவருக்கும் எனக்கு பிடிக்காது, எனக்கும் அவருக்கு பிடிக்காது, எனக்கு கல்யாணமெல்லாம் இந்த ஜென்மத்தில் கிடையாது, நான் எப்போவுமே இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டவுடனே அவங்க அம்மாவும் தங்கச்சியும் ஷாக் ஆகிடுறாங்க. ஒரு பக்கம் அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஜானுவும் அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா சிபி தம்பி இப்படி சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக எல்லாத்தையும் அவன் மாற்றிப்பான், அவன் புரிஞ்சுப்பான், கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு மருமகனா அது தமிழ் மட்டும்தான், வேறு யாரும் இதுக்கு தகுதி இல்லை, உனக்கே அது நல்லா தெரியும். ஆமாம்மா, ஆனால் சிபி தம்பி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்ல, கண்டிப்பாக எல்லாத்தையும் மாற்றுவேன், மாறும் அப்படின்ற மாதிரி ஜானு நம்பிக்கையாக சொல்லிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.